ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandala சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன புலாவ்னா பீட்ரூட் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் ரெசிப்பியை நம்ம ஒன் பாட்டில் செஞ்சிடலாம். அதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் 1 இன்ச் பட்டை, 5 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்டார் அனைஸ் போட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. எண்ணெயில் அந்த பொருட்கள்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த புலாவுக்கு நம்ம காரத்துக்கு மசாலா பவுடர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு 4 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பீட்ரூட்டை துருவி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது எனக்கு 1 கப் வந்திருக்கு. அதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பீட்ரூட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுவே இந்த புலாவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. நம்ம போட்ட பீட்ரூட்லாம் எப்படி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். குவான்டிட்டியும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் வைங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும். ஒரு 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு இது மாதிரி தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கோங்க. நான் இந்த பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த பீட்ரூட்லாம் அதோடு படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் செய்கிறப்ப 1:1.5 தான் ரேஷியோ. அதாவது 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க. நான் இதுக்கு ஒரு 1/4 கப் எச்சா ஊற்றிருக்கேன். 1.25 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்ட பீட்ரூட் ரைஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்தில் நீங்கள் குக்கரை மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் விசில் வேணுன்றது அவசியம் கிடையாது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் மட்டும் ஊற்றிக்கிறேன். 10 நிமிஷம் தம்மில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம புலாவ் எப்படி ரெடியாக இருக்குன்னு. அந்த பாஸ்மதி ரைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. கீழே கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அதை நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நீங்கள் ரொம்ப ட்ரையாக செஞ்சிங்கனாலும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். நம்ம பீட்ரூட் புலாவ் ரெடி. நம்ம பீட்ரூட் புலாவ் பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. இந்த புலாவ் கொஞ்சம் ஆற விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புலாவோட பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரியாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாம இருக்கும் குழந்தைங்க கூட கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.